இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய் லூசு, உனக்கு ஏன் கையால சாம்பார் கேக்குதா? உன்னை என்ன பண்றேன்னு பாருடா. ரேவதி சீக்கிரம் வாங்க, பசிக்குதுல. இந்த ஸ்பெஷல் சாம்பார் உனக்கு மட்டும் தாண்டா. இரு வர. தேங்க்யூ. என்னாச்சு மாப்ள, முகலாம் ஒரு மாதிரியா இருக்கு? நோ, நத்திங் நத்திங். நீங்க சாப்பிடுங்க. என் கையாலேயே பரிமாறணும்னு ஆசைப்பட்ட அவனை அதுக்கு தாண்டா இப்போ உனக்கு வச்சே செஞ்சேன். என்னப்பா யூர்ஸ் ரிட்டர்ன்? என்னாச்சு? சாப்பிட ஆரம்பிக்கும் போது முகம் பிரைட்டா இருந்துச்சு, இப்ப என்ன காத்து போன பலூன் மாதிரி சுருங்கி போச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நல்லாதான் இருக்கேன். நீங்க சாப்பிடுங்க. நான் பரிமாறி சாப்பிடணும்னு சொன்னீங்கல்ல, சாப்பாடு எப்படி இருக்கு? பிரமாதம், ரொம்ப சூப்பர், ஃபேண்டாஸ்டிக், மார்வலஸ். இருங்க, இன்னும் கொஞ்சம் சாம்பார் ஊத்துறேன். இருங்க. இல்ல இல்ல வேணாம். அம்மா இப்ப எங்க போறீங்க? இருங்க, ரூமுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஐயோ ஐயோ, அம்மா என்ன காரம், என்ன காரம். மாப்ள என்னாச்சு? ரூம்ல ஏதோ பெருசா சத்தம் கேட்டுச்சு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தேன், அவ்வளவுதான். இல்லையே, ரூம்ல ஐயோ அம்மா எரியுதுலாம் சத்தம் கேட்டது. அப்படியா கேட்டுச்சு? அட அப்படிதான் கேட்டது. அது ஒண்ணு இல்ல, அது ஏதோ டிவி சவுண்டா இருக்கும். சத்தியமா? பிராமிஸ். ஆம் ரேவதி, நீங்க சமையல்லாம் பிரமாதம், கலக்கிட்டீங்க. அதுவும் ரேவதி கையால பரிமாறி சாப்பிட்டது சூப்பர், எக்ஸ்ட்ரானரி. நாங்க கூட சத்தம் வந்ததும் என்னமோ ஏதோன்னு பயந்து போயிட்டோம். மாப்ள வாங்க சாப்பிடலாம். ஐயோ, இன்னைக்கு இதுவே போதும். ரேவதி கையால 4 பாய் சாப்பிட்டதே. இன்னும் காரம் இல்ல இல்ல இல்ல, இன்னும் டேஸ்ட் நாக்கிலே இருக்குன்னு சொல்ல வந்தேன். ஓ, நீங்க எல்லாம் போய் சாப்பிடுங்க, போங்க. சரி. நல்ல வசமா மாட்டிக்கிட்டடா பம்பரக்கட்டு மண்டையா. ரேவதி, உங்களுக்கு என் மேல என்னங்க கோபம்? காரத்தை இப்படி வச்சு தீட்டி இருக்கீங்க. என்னால முடியலங்க. வாமிட் பண்ணதெல்லாம் குடல வெளில வர மாதிரி இருக்குங்க. இப்படி எல்லாம் இனிமே பண்ணாதீங்க, என் பாடி தாங்காதுங்க. அப்படிதான் பண்ணுவேன், இல்லனா போயிடு.